ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம எபிசோட் 2 பார்க்க போகிறோம். நேற்று லாஸ்ட்டு பார்த்த மாதிரியே ஷனாய் கூப்பிட்றாங்க. இவங்க போய் நின்று பார்க்குறாங்க. இவர் எதுக்கு நம்மளை கூப்பிட்றாரு? இவர் குரு மட்டும் இல்லை, பணக்கார மட்டும் இல்லை, குருவும் கூடன்னு சொல்லி இவங்க ஹாப்பியாக போகிறாங்க. போய் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்டது அவர் சொல்கிறாரு, நீ இந்த கல்யாணத்தை பற்றி என்ன யோசிக்கிறேன்னு கேட்குறாரு. உடனே அவங்க யோசிக்கணும், இவரும் நம்மளை புரளி பேச தான் இப்படி பேசுகிறாரா என்னதும், இந்த விட பெட்டரான கல்யாணத்தை பார்க்க விரும்புகிறேன்னதும் யோசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ என் கூட சேர்றேன்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க இது புரியலேன்னுவாங்க. நீ அந்த காண்ட் வீரரில் நீயும் அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்க, நீ என் கூட சேர்ந்தேன்னா இன்னும் ஃபஸ்ட்டுக்கு வருவேன்றாங்க. உடனே இவங்க யோசித்து, இவர் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம பேசாமல் இதில் சேர்ந்தோன்னா நம்ம டாப்புக்கு வருவோம், இவர் சொல்கிறதுக்கு நம்ம ஒத்துக்குவோன்ட்டு யோசிக்கிறாங்க. சரி நானும் ஒத்துக்கிறேன்றாங்க. இவர் உடனே சொல்கிறாரு, நம்ம 3 நாள் கழித்து சேரலான்றாரு. இவங்க ஏன் இப்போயே சேரலாமேன்னு கேட்டதும், இல்லை இது எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறாரு, இது என்னோடய கல்யாணம்னு சொல்கிறாரு. என்ன உங்களோட கல்யாணம்னா புரியலையே, இப்போயே செய்கிறதுல என்ன பிரச்சனை? இல்லை, நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும்ன்றாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து இவரும் கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்லேயே கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்தார்ல, மீட் பண்ணார்ல, அப்பயே இவருக்கு லவ் வந்துருச்சு ஹீரோயின் மேலே. அதனால் அவர் ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வராங்க, ரூம்மேட்ஸு. அவர் என்ன பேசுகிறாருன்னா, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அவங்க என்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. என்னடா விஷயம், நீ உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சா, நம்ப முடியலேன்னதும், பேரழகின்னு சொன்னதும், பேரழகி யார் மிங்கிற ஈரானா? இல்லை, 2வது லிஸ்ட்டு, அவங்க ஃப்ரெண்டு தான் என்னை தேடி கூப்பிட்டாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. இதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இன்னும் தேடி வந்திருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோ தேடி வந்திருப்பாங்கன்னு ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. ஏன்டா என்னெல்லாம் பார்த்தா ஆளாக தெரியலன்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே, இன்னும் உங்களுக்கு 3 நாளில் ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்றாரு. என்னடா புரியலையேன்னதும், எனக்கு கேமில் கல்யாணம் ஆக போது சொல்கிறாரு. இவங்க உடனே ஷாக் ஆகிட்டு ஆன்லைனில் வராங்க. ஆன்லைனில் ஹீரோயின் கூட சேட் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணனை மயக்கின பொண்ணு நீதானா, நம்ப முடியலையேன்றாங்க. நம்ம ஹீரோயின் நீங்களாம் யாருன்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ டைப் பண்ணுறாரு, இவங்களாம் என்னோடய டீம் தான் சொல்கிறாங்க. இன்னும் அவங்க ரூம்மேட் சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம போட்டி வச்சுக்கலாமே, நம்ம அண்ணி கூட விளையாடி பார்க்கலான்ட்டு சொல்கிறாங்க. இவங்க கேமுக்குள்ளே போகிறாங்க. கேமுக்குள்ளே போயிட்டு அந்த ஜந்துக்கள் அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இவங்க எப்படி பெஸ்ட்டாக இருக்காங்க செக் பண்ணுறாங்க. இப்போ ஜந்துக்கள் வந்தோடனே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஜந்துக்களும் இவங்க 4 பேருமே 5-6 பேருமே நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. அதில் ஹீரோயின் ஃபைட் லாஸ்ட்டு ஃபைனலாக வரும். அந்த ஃபைட்டில் அவங்க தான் ஜெயிப்பாங்க. உடனே இவங்க, பரவாயில்ல எங்கள் அண்ணா நல்ல டீமை தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ரூம்மேட்ஸ் என்ன சொல்லுவான், அண்ணி சூப்பராக இருக்குது, நீங்கள் சூப்பராக சண்டை போட்டிங்கன்னு சொன்னதும் தேங்க்யூ சொல்லுவாங்க. உடனே நான் உங்ககிட்ட பேசலடா, நான் அண்ணிக்கிட்ட தான் பேசுகிறேன் சொல்லுவாங்க. இருக்கட்டும் பரவாயில்லன்னு இவங்களும் சொல்லுவாங்க. இவங்களும் அதே பேசுவாங்க. உடனே ஓஹோன்ட்டு இவங்களும் காசு பேசுவாங்க. எப்போ கல்யாணம் கேட்டதும் இன்னும் 3 நாள் நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னுவாங்க. நல்ல நாளாக டேட்டு பார்க்கணுமா, என்னடா இந்த கல்யாணத்துக்கு கூடமான்னுவாங்க. ஆனால் ஹீரோயின் இங்கே காலேஜில் டேட்டு பார்ப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, என்ன விஷயம் மேடம் ஸ்மைல் பண்ணுறீங்களே கேட்டதும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சுடுவாங்க. ஃபோனை வச்சுட்டோன்னே இன்னொரு ரூம்மேட்ஸ் அவங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேட்பாங்க, நம்ம டீம் பேஸ்கெட் பால் விளையாட போகிறாங்க, அங்கே ஷனாயும் வரப்போகிறாங்க சொல்லியிருக்காங்க, நம்ம போயிட்டு வரலான்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்றீங்க சொல்லுவாங்க. பரவாயில்ல வான்னு கூப்பிடுவாங்க. இவங்களும் கிளம்புவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அங்கே கிளம்புவார், அவங்க ஒரு மீட்டிங்க்காக கிளம்புவார். இங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயின் கிட்டே இங்கே என்ன பேசுவாங்கன்னா, இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவங்க சொல்லுவாங்க, இப்போ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு அளவில் வரல, ஷனாய் வருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்துடுவோம். இவர் கேட்பாங்க, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எனக்காகலாம் வரமாட்டேன்னு. இல்லை நான் ஷனாய்க்காக தான் வந்திருக்கேன்னு சண்டை போடுவாங்க. சரி வாங்க உட்காருங்கன்னு கூப்பிட்டதும் இவர் யோசிப்பார், இந்த ஷனாய்க்காகவா, ஷனாய் வரமாட்டாருன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்லுவார், ஷனாயெலாம் வரமாட்டார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷனாய் கிடையாது. என்னதும், என்ன சொல்கிற, ஷனாய் வரமாட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்போ போர்டில் போட்டதுக்கெலாம் என்ன ரீசன் கேட்பாங்க.
அது நாங்கள் சும்மா போட்டோம், நாங்கள் அப்படி ஒன்றும் போடல, நீங்களும் அப்படி நினச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஷனாய் எல்லாம் வரமாட்டாங்க என்னதும். இவங்க உடனே விக்ஸ் ஆகிடுறாங்க, இன்னும் ஷனாய் வரமாட்டாங்க சொல்கிறேன், இதை நான் நம்புகிற கதையாக இருக்கா, இதுக்காக தான் இவ்வளோ கேர்ள்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம், நாங்கள் எதுக்கு இங்கே உட்காரணும், அது கிளம்புறோன்ட்டு எங்கள் சண்டை போடுறாங்க. நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் தான், எனக்காக இருக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் கிளம்புற போங்கன்ட்டு எல்லோரும் கிளம்புவாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வருவார். இங்கே வந்து இவங்க சமாதானப்படுத்தி இட்டுன்னு வந்து வச்சுருப்பாரு. அங்கே ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, பேஸ்கெட் பால் வீரர். இன்றைக்கி எங்கள் டீம் ஜெயித்தா நாங்கள் வந்து நீ எனக்கு டின்னர் கொடுக்கணும் என்னதும் ஓகேன்றுவாங்க. இவங்க இன்னும் பேசுகிறாங்களா ஃப்ரெண்டு, நீ ஜெயித்தாலும் உன் மேலே தான் சொல்லுவாங்க, தோற்றாலும் உன் மேலே தான் பழி சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் வந்து போயிடுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம தான் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மீட்டிங் எல்லாத்தையும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. முடிச்சதாலே எல்லா கம்பெனி ஸ்டாஃபும் வந்து கம்பெனி பிஸ்னஸ்மேன்லாம் வந்து பேசுவாங்க. நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வரணும்னு கார்டு கொடுப்பாங்க. இது நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்குவார். அதுமாரி 2-3 கம்பெனிக்குள்ள கொடுப்பாங்க. இவங்க சரி இங்கே பேசிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே டைம் ஆகிடும்ன்ட்டு அங்கே என்ன இன்றைக்கி கல்யாணம் சொன்னாங்களா, அதனால் கிளம்பிடுவார். ஹீரோயினையும் கிளம்பி வேக வேகமாக போவாங்க. அங்கே ஆன்லைனில் போகணுன்ட்டு இவங்களும் ஆன்லைனில் போயிடுவார். இவர் போயிட்டு கல்யாணத்தை பார்ப்பாங்க. ஹீரோயின் உடனே ஷாக் ஆகிடுவார். பார்த்தா நிறைய பேர் வந்திருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ பேர், இல்லை இவங்க ஆசைப்பட்டாங்க நம்ம கல்யாணத்தை பார்க்கறதுக்காக, அதனால தான் எல்லோரும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாரு, வாள். இவங்க வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுவார், அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. திரும்ப கேட்டதோ இவங்களும் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஹீரோயினு. நம்ம ஹீரோ உடனே பார்ப்பார். உடனே சரி இவரும் அக்செப்ட் பண்ணிக்குவார். அதை நீங்கள் அதை ஏற்றுக்கணும்னு சொன்னதும் சரி இவங்க வாங்கிட்டு உடனேமே இவங்களை கல்யாணம் பேசுகிறதுக்காக கல்யாணம் முடிவு பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற அந்த கேமில் வந்து இது ரூல்ஸு, பார்ட்னருக்கு கல்யாணம் நடக்கிறது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. உடனே கேமுக்குள்ளே இவங்களாம் பேசுவாங்க, கல்யாணம் நடந்துச்சுப்பா, சரி அடுத்து என்னன்ட்டு யோசிப்பாங்க. அடுத்து ஊர்வலம் போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பேசுவாங்கன்னா, ஷனாய்க்கு போய் ரீட் பேவான்ற மாரி பேசுவாங்க. இவங்க உடனே ஹீரோ எல்லோரும் பார்ப்பாங்க, என்னடா பேசுகிறாங்கன்னு. ஹீரோயினே எட்டி பார்ப்பாங்க, சைலண்ட்டாக எட்டி பார்ப்பாங்க. சூனியக்காரன் ஒருத்தன் வந்து பேசுவான், இவன் தானே ஷென்ஷோட எக்ஸ் ஒய்ஃபுன்னதும் ஹீரோ உடனே கடுப்பாகி பார்ப்பார். அங்கே இருக்கவங்களாம் உடனே காசி பேசுவாங்க, நம்ம ஷெனாய்க்கு வந்து சூனியக்காரி தான் பெஸ்ட்டு, பரவாயில்ல. சூனியக்காரி உடனே சொல்லுவாங்க, இருக்கட்டும், என்னோட ஷென்ஷாய் தான் ரொம்ப பெஸ்ட்டு, ஷெனாயே வந்தாலும் நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் உடனே அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்பாங்க, என்னது எக்ஸு ஒய்ஃபா, இதெல்லாம் கவனித்த உடனே இவங்க காசி பேசுகிறத பார்த்துட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டீம்மேட்ஸு அவங்கக்கிட்ட பேசுவாங்க, வேணா போட்டி வச்சுக்கலாமே நம்ம 4 பேரும். சரி ஓகேன்றுவாங்க. இவங்களே உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரி ஓகே, கேம்லேருந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க்கு கவனம் செலுத்துவாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து வந்துடுவார் ஆன்லைனில். இவர் என்ன டைப் பண்ணுவார், நீ நம்ம இடத்துக்கு வா, அரண்மனைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. என்ன இந்த டைமில் கூப்பிட்றாங்க பார்த்தா, ஏன்னா அது இவங்க உடனே இவங்க எல்லோரும் பார்ப்பாங்க, இன்னும் இவங்க 2 பேர் மட்டும் சேட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அரண்மனைக்குள்ளே போனோமா என்ன விஷயம்ன்ட்டு கேட்டோடனே இவங்க வந்து என்னடா இது, இவங்க அதுக்குள்ளே கதவு சாத்திடுறாங்க, கேமுக்குள்ளேயுமா பார்க்க முடியாது, ஏன்னா நேரில் தான் இவ்வளோ பண்ணுறீங்க இதுலேயுமான்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வந்து ஹனிமூனுக்காக ட்ரிப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. அங்கே பார்த்திங்கன்னா பேராஷூட்டில் போகிறாங்க கேமுக்குள்ளே. அதில் பார்த்திங்கன்னா இது பேர் தான் தீன் இல்லவா ஹீரோயின் கேட்குறாங்க. ஹனிமூன் ஆமாம் வாங்க, இன்னொன்று வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இடத்துக்கு போனோடனே ஒரு பூ கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ மியூசிக் வாசிச்சுட்டே பூ கொடுக்குறாரு. பூ கொடுத்தோன்னே இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இவங்க ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குதுன்ட்டு அங்கே கேமில் சொல்லும். ஓகே நம்ம லீவ் ஆகிடலான்ட்டு இவங்க வந்து கேம்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆஃப்லைனுக்கு வந்துடுவாங்க. ஆன்லைன்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவார். அடுத்த நாள் காலேஜில் கிளாஸ் டைம் முடிஞ்சிட்டு லஞ்சுக்கு கூப்பிடுவாங்க ஹீரோயின். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி நிறைய காசிப்போ பார்த்தா ஃபோட்டோஸ் வந்திருக்கும். இன்னும் இது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து இங்கே லைப்ரரியில் நம்ம ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்ணுவார். என்ன ஃபோட்டோ இது, இந்த பேக் வந்து இவ்வளோட தானே நினச்சி இவர் திங்க் பண்ணுவார் நம்ம ஹீரோயின்துன்னு.
எப்படி இது யோசிச்சுன்னே இருக்கும்போது அப்புறமேட்டு இங்கே ஹீரோயினி வந்து இது யார் இப்படி இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்ததுன்ட்டு அவங்க ரூம்மேட்ஸோடு பேசுகிறாங்க. பேசிட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். இவர் ஒன்று சொல்கிறாங்க, ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து சாவாங்க தான், இது நல்லாவே தெரியும், முதல்ல இவனை மீட் பண்ணி நான் பேசணும், இந்த ஃபோட்டோ காமிச்சா தான் கிளாரிஃபை ஆகிடும்ன்றாங்க. அவங்க கேட்டுட்டு நம்ம சாவங்க மீட் பண்ணி இதுமாரி நம்பர் கொடுக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த வீட்டுக்கு போய் பாரு, இந்த ஃபோட்டோ நீ தப்பாக எடுத்துக்கிற, என்னோட டியூட்டரு, நான் உங்களுக்கு டியூட்டருன்னுவாங்க. உடனே ஆன்லைனில் வந்துடுவாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ வந்து சூனியக்காரனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க கேட்பாங்க, இவன் யார், இவனை எதுக்காக கட்டி போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டதும், எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவன் தான் அவன் எனக்கு கேவலமாக பேசினவனோ, ஆமாம் உன்னால் முடிஞ்சதை நீ செய்யணுவாங்க. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆயுதத்தாலெலாம் சாவ தேவையில்ல, நான் சின்ன கத்தி வச்சு இவனை காலி பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவனே சாவட்டன்னு சொல்கிறாங்க. உடனே இவன் கத்துறான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு அளவே இல்லையா, என்னை ஒரேடியே சாகடிக்க மாட்டிங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கிடையாது, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உடனே எனக்கு ஒரேடியே சாகடிச்சா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து என்னால் முடியல, என்னை விட்டுருங்கடான்னு கேட்குறாங்க. இது இருந்தாலும் இவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு. உடனே இவங்க பேசுகிறாங்க, நீங்கள் எதுக்காக இந்த ஐடியா கொடுத்தீங்க, ஏன் ஒரேடியே செத்தா என்ன ஆகும்னா இவன் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும், அதுக்காக தான் இவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்தேன், இவன் பேசுனது தப்பு தானே, அதுமாரி பேசியிருக்கக்கூடாதுன்னுவாங்க. அவன் ஹீரோயினே சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான், இவனுக்கு இதுதான் கரெக்டான விஷயம்னுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை பற்றி இதுமாரி டாக் போயின்னே இருக்கும்போது பேசிகிட்டே இவங்க கொஞ்சம் ஆஃப்லைன் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்க. ரீஜாயின் பண்ணுறப்ப இவனை பார்த்துட்டு சில கேங்ஸ்டர்ஸ்ன்னு பார்ப்பாங்க, யாருன்னா சூனியக்காரங்க, அவங்க கேங்கில் இருக்கவங்களே. அப்போ வந்து அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் அந்த கேங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் தானே, இவன் வந்து நம்ம சூனியக்காரன் தானே, இவன் நம்மளை காப்பாற்றினவனாச்சே, இவனை யார் இது மாதிரி கட்டி போட்டு இவ்வளோ கொடும்பத்துறாங்க பார்த்து இவங்கள பார்ப்பாங்க. ரீட் பைவே ஷோராகும். உடனே இவங்க சொல்லுவாங்க, இவங்க பண்ணுறது தப்புப்பா, எதுக்கு இதுமாரிலாம் பண்ணுறாங்க, நம்ம காப்பாற்றலான்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க பேசுகிறத கவனிச்சுட்டு நம்ம ஹீரோயினி வந்து ஃப்ரீஸில் ஆஃப்லைனில் போயிட்டுருப்பாங்க. அவங்களும் இப்போ ஆன்லைனில் வந்துடுவாங்க. இவங்க பேசுகிறது ஃபஸ்ட்டு நோட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க தான் ஆஃப்லைனில் இருக்காங்க. இவங்க அது தெரியாமல் பேசுவாங்க, நீங்கள் இதுமாரி பண்ணுறது தப்புப்பான்னுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ரீட் பைவே தான் வந்துடுவாங்க. வந்து இவங்க பேசுவாங்க இவங்கக்கிட்ட, நாங்கள் பண்ணுறது சரியா தப்பா, அது எங்களோட விஷயம், நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது சொல்லுவாங்க. உடனே இதான்ப்பா என்னோட இவ்வளோதான். இதோடு நாளைக்கு பார்ப்போம். என்னோட எபிசோடு முடிஞ்சிடுச்சு. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.